நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தலைக்கு மேல வெள்ளம் போகும்போது ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? சரி, அப்ப என்னம்மா செய்யறது? அப்படியே திருப்பிடுறது அந்த பக்கம். அதுதானே பிரமாதம். அதானே, பொம்பளைங்க மனசு வச்சா பூலோகத்தை கூட நரகலோகமாக்கிடலாமே. அதுலயும் நான் தான் இருக்கேனே உங்க நாடகத்துல எந்த வேஷமும் போடுறதுக்கு. சரி, நீ போய் சேட்ட உடனே வர சொல்றியா? சரிதான். பழையபடி வேதாளம் முருங்கை மரத்துல ஏறுது. ஆமாண்டி, நேத்திலிருந்து அவரை பார்க்காம எனக்கு நிம்மதியே இல்லடி. வேணாம்மா, விருதுபட்டி சனியன விலை கொடுத்து வாங்குறீங்க. அதெல்லாம் இல்ல, அவரை பார்த்தாதான் எனக்கு பயம் தெரியும். போடி. சரி. நமஸ்தே நமஸ்தே. அடிக்கிறான் திம்பல். இங்கே போறேன். அந்த பக்கத்துல ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம். அரே நம்ம இங்க என்னது கூட வந்து அரே வீடோ, அரே பகவான். பெருந்தேவி என்ன அகப்பட்டானா? அகப்படாமே தப்பிக்கவா முடியும்? கூடிய சீக்கிரம் அவனை கூடு போட்டு கொண்டு வந்துருவாங்க பாருங்களேன். அதுதாம்மா முடியல. முடியலையா? எப்படி எல்லாமோ சமாளிச்சோம், எங்களையும் மீறி ஓடிட்டான். கோழைகளை, இதை சொல்ல உங்களுக்கு வெட்கம் இல்லை? கத்தியும் கட்டாரியும் கையில் பிடிப்பதை தவிர காரியத்தில் சுத்த சோம்பேறிகள். தொலைந்து போங்கள். பெருந்தேவி, நீ போய் உடனே அப்பாவை அழைத்து வா. அப்பாவா? ஐயோ, இது அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் வேற கோபிக்கணுமா? எல்லாம் எனக்கு தெரியும். போடி. ஆகட்டுமா?
மகனுக்கும் தகராறு ஏற்பட்டு அரசாங்கத்தை விட்டே விலக்கப்பட்டாரா? அதற்காக அப்பாவுக்கு எதிராக நான் இந்த அரசாங்கத்தை ஆள வேண்டும், உன் தந்தையிடம் சொல்லி தகுந்தபடி ஏற்பாடு செய் என்றார். ஓஹோ, உங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் ஆள்வதற்கு? அவசரம் வேண்டாம் என்றேன். முடியாது, உடனடியாக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார். அப்படியா? அது மட்டுமல்லப்பா, அப்படி செய்யாவிட்டால் உங்களையும் கொன்று விடுவதாக பயமுறுத்தினார். என்ன, அவ்வளவு தூரம் வந்து விட்டான அயோக்கியன்? உங்களை சொன்னால் என் உள்ளம் பதைக்காதா? என்ன ஆனாலும் ஆகட்டும் என்று எதிர்த்து வாதாடினேன். என்னையும் கொல்ல வந்தா. உன்னையும் கொல்ல வந்தானா? ஆமாப்பா, நல்ல வேலையா நான் வந்து சேர்ந்துடுங்க. இல்லாம போனா இந்நேரம் என்னென்னமோ ஆயிருக்கும். இன்னும் உடனே தெரிவிக்கவில்லை. எப்படியப்பா தெரிவிப்பது? அவ்வளவு கல்லஞ்சம் படைத்தவளா நான்? கணவராயிற்றே என்று யோசித்தேன். கணவன் கணவன் உப்பிட்டவனுக்கே உலவைக்க துணிந்த கொலைகார் யாரங்க? துரோகி சுந்தராங்கவன் எந்த மூலையில் இருந்தால் தேடி பிடித்துக் கொண்டு வாருங்கள். உத்தரவு. மகள் சொன்னதை ஆமோதித்து மருமகனை குற்றவாளி என்று தீர்மானித்து விட்டார் மகாராஜா. நடக்கட்டும், நாமும் சென்று விசாரித்து நம்மால் ஆனதை செய்வோம். இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த நாட்டு மன்னனின் மருமகனும் சுந்தரபுரி இளவரசருமான சுந்தராங்கதன் அரசாங்கத்தை பறிக்க அந்தரங்கமான சூழ்ச்சி செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அத்துடன் பதவி மோகத்தினால் மன்னரையும் மன்னர் மகளையும் கொலை செய்யவும் துணிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இந்த 2 குற்றங்களுக்கும் சட்டப்படி கொடுக்க வேண்டிய தண்டனையை நிறைவேற்ற அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. ஆதலால் குற்றவாளியான சுந்தராங்கதனை கண்டுபிடித்து கொடுப்பவர்கள் ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு கேட்டாய அரசாங்கம் இருக்கே, அந்த சோம்பேறி பேர் சுந்தராங்கதன் அரசாங்கத்துக்கு துரோகம் செய்திருக்கிறானே. என் அகங்காரம் அவனுக்கு. ஆறுவது சினம், அவசரப்படேன், அதுவும் நன்மைக்குத்தான். அரசாங்க அறிக்கையில் தான் தேவையான பொருளை தருவதாக சொல்லி இருக்கிறார்களே, பிறகு என்ன? இது என்ன அநியாயம்? நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை. என்ன இவ்வளவு நேரம்? மன்னிக்க வேண்டும், நேரமாகிவிட்டது. வயது வந்த மாணவி, மன்னன் மகள், மன்னிக்காமல் உபாத்தியாயை தண்டிக்க முடியுமா? உட்காருங்க. சட்டாம்பிள்ளை, அப்பா, இன்றைக்கு பாடம் என்ன? கபாடம். அதாவது பாடம் கிடையாது, பரீட்சை. மகிழ்ச்சி. பரீட்சைக்கு எந்த பகுதி? முத்தமிழா, இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அவைகளுக்குள்ள ஒற்றுமை, வேற்றுமை, இணைப்பு, இவைகளை உதாரணத்தால் விளக்குவது. அப்படியா? சரி. ஆண்டாள் அருளிய வாரணமாயிரம் என்ற பாசுரத்தை இயற்றமிழில் எம்புகிறேன். வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொற்கும்ப கலசங்கள் வைத்து தோரணங்கட்ட கணாக்கண்டேன் தோழி. மல்லிகாவுடைந்தேன். இவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுத்திருப்பது எனக்கே இதுவரை தெரியாது. தன் மகன் உயர்ந்தவன் என கேட்ட தாய் பெற்றதை விட பெருமை அடைவாள். கற்றுக் கொடுத்த வித்தை பன்மடங்கு பிரகாசிப்பதைக் கண்டு நான் கர்வமே கொள்கிறேன். ஆனால் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். அதாவது கலைவாணி இன்னும் கற்கிறாள் கற்கிறாள், வாழ்நாள் முழுதும் ஓயாமல் கற்றுக்கொண்டே இருக்கிறார். கல்யாணமான பின்னும் கற்பதை நிறுத்துவது கூடாது என்பது கருத்து. பெண்ணுக்கு வரனை தேடும் போதே பள்ளி படிப்பை நிறுத்துகிறார் பல பெற்றோர். மணமான மறுகணமே குருவையும் குருகுலத்தையும் மறந்து விடும்படி வற்புறுத்துகிறார்கள் கணவன்மார்கள் அனைவரும். ஆனாலும் ஆயகலைகள் 64 ஆயுட்காலம் முழுவதும் கற்க வேண்டும் என அளவுக்கு மீறிய ஆசை எனக்கு. அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷம். மல்லி, பள்ளிக்காரியன் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். மாதவி, நீ ஒரு ஆசிரியனை மணந்து கொண்டால் உன்னாசை நிறைவேறி விடுகிறது. அபாரம் அபாரம். சட்டாம்பிள்ளை கட்டழகரே, சரியான யோசனை. நாடகத்தில் விதூஷகனுக்கு வேண்டிய விவேகம்
தங்கள் மகனுக்கு நிறைய இருக்கிறது. மாதவி, மேதாவிகளின் மூளை நிறந்த காளை மாதிரி தானே. சரி, நேரம் அதிகமாகிவிட்டது. எனக்கு உடல்நிலையும் சரியில்லை. இன்று இத்துடன் நிறுத்துவோம். நாளை மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி, ரத்த மகிழ்ச்சி. நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை. தூக்கு தூக்கி 50 வருஷமா நீயும் தூக்கு தூக்கியா இருக்கியே, என்ன உபயோகம்? 8 வருஷமா நானும் சட்டாம்பள்ளியா இருக்கிற மாதிரி. பாட நேரத்துல வந்தா தெரிய வேண்டாம். குருவே துணைன்னு சொல்லும்போது குறுக்க வந்து நிக்க வேணாம். வயசு முதிர்ந்தவங்கள இந்த வேலையில இருந்தா அந்த வம்பு தான். தாங்களாவும் போக மாட்டாங்க, அரசாங்கமும் கவனிச்சு அனுப்பாது.